டேய் 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 ஏலா சூட்கேஸ் தூக்கி ஃபாரின் போயிட்டு இருக்கீங்க. டேய் சூட்கேஸ் இல்லடா ஜெனரேட்டர்டா சவுண்ட் இல்லாத ஜெனரேட்டர். சவுண்ட் தான் ஜெனரேட்டர். நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட்ஸோட பார்த்தீங்கன்னா குளோபல் பவர் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரேட்டர்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் சவுண்ட்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸான இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஜென்செட்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் இன்வெர்டர் டைப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். எங்கே வேணாலும் மூவபுளாக கொண்டு போயிருக்கலாம். ஒரு ஸ்கூட்டியா ஒரு டூ வீலர் வச்சு கூட நீங்கள் எங்கே வேணாலும் மூவபுளாக எடுத்து கொண்டு போய்க்கலாம். நம்ம வீட்டில் 2 ஃப்ளோருக்கு 3 ஃப்ளோர் கூட ஃப்ளோர் டு ஃப்ளோர் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் திங் இதெல்லாம் எந்த மாதிரினா ஒரு சவுண்ட்லெஸ்ஸான ஒரு ஆஃபீஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 kVலேருந்து அப் டு 6 kV வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 மாடல் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஆஃபீஸ் போகிற ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் கொண்டு போய் யூஸ் பண்ணிட்டு திரும்ப எகைன் ஒரு எமர்ஜென்சியாக வீட்டுக்கு தேவைன்னா கூட அப்படியே கேரியை ஈஸியாக கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 14 கிலோ வெயிட் வரும். 2 kVல ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 6 kV வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் ஒரு சில மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்லையும் கொடுத்துட்ருக்கோம், கிக் ஸ்டார்ட்லையும் கொடுத்துட்ருக்கோம், ரிமோட் ஸ்டார்ட்டும் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். மெயின் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுடைய இந்த சைலண்ட் ஜென்செட்டோட எந்தெந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும், ஒரு சைலண்டான ஆஃபீஸ் இருக்கட்டும், ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் இல்லை அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஓனாக பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கோம், ஒரு காஃபி டீ ஷாப் வச்சிருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்ஃபுல்லாக சவுண்ட்லெஸ்ஸாக வந்து இடத்துல வந்து டீ காஃபி சாப்பிடவோ வரவங்க வருவாங்க. யூஸ் பண்ணுற சமயத்தில் ஒரு பவர் ஷட் ஆயிருது இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கட் ஆயிருது. அதாவது இன்வெர்ட்டரை விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஜென்செட்டு ஜஸ்ட் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ஆன் பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 kW கொடுத்துட்ருக்கோம். ரேட்டட் பவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.2 கொடுத்துட்ருக்கோம். இதில் மேக்ஸிமம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 kW வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1.5 யூனிட் தான் உங்களுக்கு பெட்ரோல் செலவு எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இந்த சைலண்ட் டைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3.2 கிலோவாட் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 கிலோவாட் வரைக்கும் ஃபுல்லாக மேக்ஸிமம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.2 கிலோவாட் வரைக்கும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 3.2 கிலோவாட்டுக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறோமோ ஒரு ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டிங் எல்லாமே ஃபுல்லாக லைட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதாவது உங்களுக்கு எக்ஸப்ட் ஏசியை தவிர ஃபுல்லாக எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஏசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 கிலோவாட் மேலே தேவைப்படும். ஸோ அப்படிங்கிற பட்சம் ஏசியை தவிர இது எல்லாமே ஃபுல்லாக ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நெக்ஸ்ட் டைப்னு பார்த்தீங்கன்னாக்க இது உங்களுக்கு ஃபுல்லாக சூட்கேஸ் டைப்பில் வந்துடும். இதுவும் உங்களுக்கு சவுண்ட் ப்ரூஃப்லெஸ் தான், சவுண்ட்லெஸ் தான். ஈஸியாக எங்கே வேணாலும் மூவ்லாம் இழுத்துட்டு போய்க்கலாம். வெயிட்லெஸ்ங்கிறத தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக மூவ் பண்ணி உங்களுக்கு ட்ராலி மாதிரி ஃபுல்லாக இழுத்து கொண்டு போய்க்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீல்லாம் ஃபுல்லாக ஃபேன்சியாக கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 5.5 கிலோவாட் வரைக்கும் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பட் நம்ம ஒர்க் ரேட்டட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிலோவாட் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயே பேக்கில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிக் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்கும். இந்த ஜென்ரேட்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 1 hour யூஸ் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் கன்சியூம் ஆகும். ஸோ நம்மளுடைய ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 கிலோவாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 11.5 கிலோவாட் வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டர் டைப் ஜென்ரேட்டர் கொடுத்துட்ருக்கும். இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.2 கிலோவாட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவுட்புட் எடுத்துலாம். வோல்டேஜ் என்ன வோல்டேஜ் வந்துட்டு இருக்குங்க முதற்கொண்டு எல்லாமே ஃபுல்லாக தெளிவாக காமிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து 1.6 கிலோவாட்டில் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். இது உள்ள மேக்ஸிமம் அவுட்புட் 1.6 கொடுத்துருக்கோம். பட் நம்ம இதில் ஒர்க்கிங் ரேட்டட் பவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 வரைக்கும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு ஒரு லிட்டர் மட்டும் தான் பெட்ரோல் கன்சியூம் ஆகும். இதுலேயே கொஞ்சம் ஹெவின்னு போனீங்கன்னா 3.5 கிலோவாட் கொடுத்துட்ருக்கோம். ஓகே படிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோலயே எல்லாமே பார்த்துருப்பீங்க. A to Z எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பாரு. நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் லொக்கேஷன் மட்டும் கேட்டுக்கலாம். ஆனால் லொக்கேஷன் மட்டும் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே பழையபாளையத்தில் உங்களுக்கு பழையபாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ள வந்தாலும் ஒரு 200 மீட்டர் நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட்ஸ் இருக்குது. நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ நேரில் விசிட் பண்ணி பண்ணுறவங்க பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய சேம் அதே ஸ்வாட் அசோசியேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலத்தில் சொர்ணபுரி ராதை ஹாஸ்பிட்டல் ஒட்டின மாதிரி நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட் இருக்குது. டேரெக்டாக வந்து நீங்கள் விசிட் பண்ணி ஓகே, டேரெக்டாக வந்து வாங்குறவங்க வாங்கிக்குவாங்க. இப்போ ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த மாதிரி சார் நம்ம எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணி பேசினாக்கா அவங்களுக்கு என்னென்ன கிலோவாட்டில் என்ன தேவைப்படுது அப்படிங்கிற விசிட் பேசினாக்கா மேக்ஸிமம் பேசினா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு கொடுத்துருவோம். ஓகே, டெலிவரி எல்லாம் ஃப்ரீ டெலிவரிங்களா எந்த மாதிரி? டிரான்ஸ்போர்ட் 2 பே பண்ணி கொடுத்துருவோம். அங்கே எடுத்துக்கலாம். இன்னுமே டீடைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு அடுத்த கண்டென்ட்ல பார்க்கலாம். பை. நான் பை சொல்லிருங்கண்ணா. பை.